அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் +2 முடிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்னு சொல்லக்கூடிய எய்ம்ஸ் கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கும் மற்றும் மற்ற துணை மருத்துவ படிப்புகள் படிக்கிறதுக்குமான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனுங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே, இதில் என்ன சார் ஸ்பெஷல்? ஓகே, எய்ம்ஸில் வந்து நார்மலாக பிஎஸ்சி நர்சிங் கொடுக்குறாங்க, அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ் கொடுக்குறாங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளே கொடுக்குறாங்களே, அங்கேயும் இங்கேயும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியான கல்வி கட்டணம், குறைவான கல்வி கட்டணத்தில் படிக்கணும்னு விரும்புகிறவங்க தாராளமாக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எய்ம்ஸ்னு சொல்லக்கூடிய ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸில் போய் படிக்கலாம். கிட்டத்தட்ட பிஎஸ்சி நர்சிங்க்கு பார்த்தீங்கன்னா வருடம் வெறும் 600 ரூபா தான் ஃபீஸ். அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் 300 ரூபா தான் ஃபீஸ். வருஷத்துக்கே இவ்வளோ தான் ஃபீஸ். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது? இதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா? அப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னா அதுக்கு என்ன பேட்டர்ன், இது எப்போ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி, இது எப்படி அப்ளை பண்ணணுங்கிற மாதிரி A to Z தகவல்கள் உங்களுக்கு வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்னு சொல்லக்கூடிய எய்ம்ஸ் கல்லூரிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஎஸ்சி நர்சிங் மற்றும் அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான நோட்டிஃபிகேஷன், அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனுங்கிறது ரிலீஸ் ஆகியிருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 7க்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸும் மற்றும் அதர் பேராமெடிக்கல் கோர்சஸும் தர்றாங்க. ஸோ அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆப்டோமெட்ரி கோர்ஸ் தர்றாங்க, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி சொல்லித்தராங்க, அனஸ்தீசியா டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, யூராலஜி, ஸ்லீப் மெடிசின், இது மாதிரிலாம் வந்து நிறைய கோர்சஸ்க்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எய்ம்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த கோர்சஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக வந்து என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 4. ஸோ ஏப்ரல் 4க்குள்ளே இதுக்கு கம்பல்சரி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணணும்னா எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AIIMSexams.ac.in, அதாவது எய்ம்ஸ் exams.ac.inங்கிற வெப்சைட்டில் தான் போய் அப்ளை பண்ணணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ, இந்த பர்டிகுலர் பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ் மற்றும் அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீங்கிறது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கலாம், இல்லைனா ஓபிசி என்சிஎல் கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது 2000 ருபீஸாக வச்சுருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸ், அதாவது இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்ஸ், எஸ்சி கேண்டிடேட்ஸ், எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1600 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 எய்ம்ஸ் டெல்லி மட்டும், இது ஆக்சுவலாக இந்த எக்ஸாமை யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்னு சொல்லக்கூடிய எய்ம்ஸ் நியூ டெல்லி தான் நடத்துகிறாங்க. அதுபோக இந்த எய்ம்ஸ் ப்ளஸ் 13 எய்ம்ஸில் வந்து இந்த கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சில எய்ம்ஸ் பார்ப்போம். எய்ம்ஸ் ராய்ப்பூர், எய்ம்ஸ் போபால், எய்ம்ஸ் பாட்னா, எய்ம்ஸ் நாக்பூர், எய்ம்ஸ் பிலாஸ்பூர், எய்ம்ஸ் ஜோத்பூர், இந்த மாதிரியான கல்லூரிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்சஸ்ங்கிறது நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்கை வந்து இவங்க தனியாக ஒரு கோர்சஸாகவும் அதர் பேராமெடிக்கல் கோர்சஸை தனியாகவும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ரெண்டுக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது வேறையாக வரும். ஸோ எய்ம்ஸில் பிஎஸ்சி நர்சிங்க்கு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும், அதுமாதிரி அதர் பிஎஸ்சி பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ பிஎஸ்சி நர்சிங் இல்லாமல் இவங்க அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய பிஎஸ்சி கோர்சஸ் எத்தனை கோர்சஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 33 வகையான கோர்சஸ் நடத்துகிறாங்க பேராமெடிக்கல் கோர்சஸில், பிஎஸ்சி கோர்சஸ் அதர் தென் நர்சிங் தாண்டி. ஓகே, அந்த 33 வகையான கோர்சஸ்லையுமே நீங்கள் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே படிக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்லா எய்ம்ஸும் சேர்த்து அந்த 33 வகையான கோர்ஸுக்குமே சேர்த்து மொத்தம் எத்தனை சீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 265 சீட்டு தான் இவங்க வச்சுருக்கிறாங்க. பிஎஸ்சி நர்சிங் பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு அங்கே இடங்கள் கிடையாது. பிஎஸ்சி நர்சிங் பொறுத்த வரைக்கும் ஒன்லி பெண்கள் மட்டும்தான் வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு தான் அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க, ஃபீமேல் ஒன்லினே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ பிஎஸ்சி நர்சிங் பொறுத்த வரைக்கும் ஃபீமேலுக்கு எல்லா எய்ம்ஸையும் சேர்த்து மொத்தம் எத்தனை சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 966 சீட் வரும். அதில் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். ஸோ ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் ஓபிசிக்கு 27% ஒதுக்குறாங்க, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% ஒதுக்குறாங்க, எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5%. இது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜென்ரல் சீட்ஸாக வந்து ஒதுக்குறாங்க.
ஓகே, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இல்லை இந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ் இல்லைன்னா பிஎஸ்சி பேராமெடிக்கல் கோர்சஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு மெயினாக என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து +2ல் கம்பல்சரி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், பயாலஜி படிச்சிருக்கணும், அதுபோக கூடுதலாக இங்கிலீஷும் படிச்சிருக்கணும். இந்த 4 சப்ஜெக்ட்லையுமே அக்ரிகேட் வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 55% ஆஃப் மார்க்ஸுங்கிறது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக இந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பிஎஸ்சி நர்சிங்க்கு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அடுத்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பிஎஸ்சி நர்சிங்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி பார்ப்போம். ஸோ பிஎஸ்சி நர்சிங்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடக்குது. மொத்தம் எத்தனை கேள்விகள்னு பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள். ஃபிசிக்ஸில் 30 கேள்விகள், கெமிஸ்ட்ரியில் 30 கேள்விகள், பயாலஜியில் 30 கேள்விகள் மற்றும் ஜிகேல 10 கேள்விகள்ங்கிறது வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு அவங்க கொடுக்குற டைம்ங்கிறது 1.5 மணி நேரம். மொத்தம் 90 கேள்விகள் கேட்குறாங்க. ஃபிசிக்ஸில் 30 கேள்விகள், கெமிஸ்ட்ரியில் 30 கேள்விகள். 3வது செக்ஷன் மேக்ஸ் இல்லைன்னா பயாலஜி, நீங்கள் 2ல் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தா போதும், அதில் ஏதாவது 30 கேள்விகள். சரிங்களா? மொத்தம் 90 கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு. இந்த 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையுமே நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற கரெக்டான ஆன்சருக்கு 1 மதிப்பெண்களும் +1. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் வந்து தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, -1/3 வந்து அவங்க வந்து கழிக்கிறாங்க. ஸோ இந்த கல்லூரியில் எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம மென்ஷன் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஃபீஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதை தான் நம்ம வந்து கடந்த வருஷமும் இந்த கல்லூரியை பற்றின வீடியோ கொடுத்துருந்தோம், ப்ளஸ் இந்த வருஷமும் இந்த கல்லூரியை பற்றின வீடியோ கொடுக்குறோம். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் டியூஷன் ஃபீஸுங்கிறது எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருடத்துக்கே கல்வி கட்டணம் எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபா மட்டும் தான் வாங்குறாங்க. அதே நீங்கள் அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ், அதர் கோர்சஸ் மீன்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டோமெட்ரி, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, அனஸ்தீசியா டெக்னாலஜி, எமர்ஜென்சி மெடிசின், இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு வந்து அவங்க வருடத்துக்கே 300 ரூபா தான் வாங்குறாங்க. அதுபோக பார்ட் மணின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. வருஷத்துக்கு நர்சிங் படிக்கிறவங்களுக்கு 960 ரூபாயும், அதர் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு 720 ரூபாயும் வாங்குறாங்க. இது போக ஹாஸ்டல் ஃபீஸ், ஒரு வருஷத்துக்கே ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 480 ரூபா மட்டும்தான். மெஸ் பில்லுங்கிறது மாதம் 700 ரூபா மட்டும்தான் வரும். எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய கல்லூரிகள் பார்த்துருக்கோம், ப்ரைவேட் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் கூட பார்த்துருக்கோம். இந்த அளவுக்கு ஃபீஸ் கம்மியான ஒரு கல்லூரி கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் பயாலஜி குரூப் படித்த மாணவர்கள் ஒரு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீட்டுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் ட்ரை பண்ணலாம், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதலாம். மற்றும் இங்கே நீங்கள் தமிழ்நாட்டிலே உட்காந்து படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஆல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் போகிறப்போ உங்களுக்கான நாலேஜுங்கிறது கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நம்ம ஃபீஸ் கட்டிட்டோம். ஃபீஸ் போக அவங்க கல்லூரியில் நீங்கள் படிக்கிறதுக்கே ஸ்டைஃபண்டுங்கிறது தர்றாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, 4 வருஷம் கோர்ஸ். அந்த 4 வருஷம் கோர்ஸுக்குமே மாதம் 500 ரூபா வந்து அவங்க வந்து ஸ்டைஃபண்டாக தர்றாங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கட்டக்கூடிய கட்டணமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபா தான். அந்த 600 ரூபாவில் 500 ரூபா ஸ்டைஃபண்டில் போயிடும், மிச்சம் 100 ரூபா கட்டினா போதும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பீரியடில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மாதம் 10,250 ரூபா வந்து இன்டர்ன்ஷிப் பீரியடில் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டாக தராங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த அளவுக்கு வந்து ஃபீஸ் கம்மியாகவும் ஸ்டைஃபண்ட் கொடுக்குற கல்லூரிகளும் கிடையாது, particularly for BSc nursing courses and other paramedical courses. ஸோ இந்த வாய்ப்புகளை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தேசிய அளவிலான கல்லூரிகளுக்கு போகிறதில்ல, நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதில்ல அப்படிங்கிற ஒரு குறை இருக்குது. இப்போ தான் ஒவ்வொருத்தங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஜேஇ எக்ஸாம்ஸே வந்து நிறைய பேர் வந்து அப்பியர் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அதேமாதிரி நீட் எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தாண்டியும் நிறைய கல்லூரிகள் இருக்குது, அதை தாண்டியும் நிறைய கோர்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான கோர்சஸ் மற்றும் அந்த மாதிரியான கல்லூரிகள் கம்மியான ஃபீஸில் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வேணுங்கிறவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த யூடியூப் சேனல், அதாவது யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்லி படிப்பு சம்மந்தப்பட்ட, அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் மட்டுமே கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு தேசிய அளவிலான கல்லூரிகளில் போயிட்டு கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து நீங்கள் படிக்க முடியும். ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு தேசிய அளவிலான கல்லூரிகள் போகிறப்போ உங்களுக்கு நாலேஜ் வைஸும் கிடைக்கிறதுக்கு, அதிகமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மற்றும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த மாதிரி கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச +2 படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள், இல்லைன்னா +2 முடிக்கிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் அதிகமாக அப்ளை பண்ணுறதில்ல, அந்த குறையை நம்ம வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கு இந்த வீடியோங்கிறது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மிகவும் நன்றி.